இளம்பெண் ஷீனா போரா கொலை வழக்கில் அவரது தாயார் இந்திராணி முகர்ஜிக்கு மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராய்கட் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளின் மரபணு மாதிரி இந்திராணியின் DNA-உடன் ஒத்துப்போவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்லப்பட்டது ஷீனா போரா தான் என்பதும் அவர் இந்திராணியின் மகள்தான் என்பதும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஷீனா போராவை தனது தங்கை என்றும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் இந்திராணி முகர்ஜி கூறி வந்த நிலையில் இதனிடையே இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட இந்திராணி முகர்ஜி மற்றும் அவரது கார் ஓட்டுநர் ஷியாம் ராய் ஆகியோரின் நீதிமன்ற காவலை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டித்து மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கொலை வழக்கில் 3வது குற்றவாளியாக கருதப்படும் இந்திராணியின் முன்னாள் கணவரான சஞ்சீவ் கண்ணாவை அவரது சொந்த ஊரான கொல்கத்தாவுக்கு அழைத்து சென்று மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றின் நிறுவனரான இந்திராணி முகர்ஜி தனது மகள் ஷீனா போராவை கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி மும்பையில் வைத்து கொலை செய்ததாக புகார் எழுந்துள்ளது.